Hi friends, Government of Puducherry, Directorate of School Education 23/1/2024 அன்றைக்கி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. என்னென்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர் லாங்குவேஜ் 2024. ஸோ இந்த போஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கால் ஃபோர் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டிஜிடியை பேஸ் பண்ணி சில சப்ஜெக்ட் வந்து கால் ஃபோர் பண்ணியிருந்தாங்க. அந்த சப்ஜெக்ட்ஸில் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் இல்லைன்றது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனும் கேட்டுருந்தீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் சப்ஜெக்டை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 40 வேக்கன்சி வந்து கால் ஃபோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி ரெசிடென்சி பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம் ரீஜியன் ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட் ஆஸ் யூஷுவல் ஸ்கூல் எஜுகேஷன் வெப்சைட்டில் போய் பண்ணலாம், இல்லை recruitment.py.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்றதையும் சொல்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஹார்ட் காப்பியை சப்மிட் பண்ணணுன்றது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 40 போஸ்ட் வந்து கால் ஃபோர் பண்ணியிருக்காங்க இந்த லாங்குவேஜ் சப்ஜெக்ட். ஸோ இந்த லாங்குவேஜ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரீஜியன் வைஸ் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு 5 வேக்கன்சி தான் கால் ஃபோர் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுச்சேரி அண்டு காரைக்காலை சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சி. மாகே மலையாளம் 4+1 அண்ட் மாகேயில் வந்து பார்த்திங்கன்னா அரேபிக் 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏனமில் தெலுங்கு, ஓகேங்களா. ஸோ 2 வேக்கன்சி கால் ஃபோர் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வேக்கன்சி. அதேமாதிரி ஹிந்தி ஆல் ரீஜியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி வேக்கன்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வேக்கன்சி வந்து கால் ஃபோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிசர்வேஷன் வைஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி டிஜிடியில் என்ன பேஸ் பண்ணி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்களோ அதே தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எந்த மெத்தடில் கால் ஃபோர் பண்ணுவாங்கன்றதை ஆல்ரெடி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. 2023 நமக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பிஎஸ்டி, டிஜிடி, லெக்சரர் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட் எப்படி கால் ஃபோர் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிடி லெவலே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 30 இயர்ஸ்ன்றது நமக்கு வந்து இங்கே ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டதுன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்றது கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் எக்ஸாம் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்டிசி, யூடிசி அண்ட் தென் போலீஸ் எக்ஸாம் எல்லாமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்தது. இந்த டீச்சர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக நிறைய பேர் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வரத்துக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா 30 அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நேட்டிவிட்டி, ரெசிடென்ட்டி, கம்யூனிட்டி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 64 சர்டிஃபிகேட் அண்டு டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே கையில் வச்சுங்க. மோட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ். இந்த 100 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 70% ஆஃப் வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி அண்ட் ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின் வந்து பார்த்திங்கன்னா பிஎட். ஸோ அப்போ பேச்சுலர் ஆஃப் டிகிரி மார்க்ஸ் வித் பிஎடோட தான் இந்த 70% ஆஃப் வெயிட்டேஜ் எடுப்பாங்க. 20% வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேப்பர் 2, ஓகேங்களா. சிடெட், டிஎன்டெட், கேடெட் அண்ட் ஏபிடெட், ஓகேங்களா. இதை கிளியர் பண்ணியிருக்கணும். 10% வந்து வெயிட்டேஜ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் சீனியாரிட்டி ஆஃப் டீச்சர், ஓகேங்களா. ஸோ இது வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்ட கமெண்ட்ஸ் என்னென்னா சிடெட் கிளியர் பண்ணாமல் நாங்கள் அப்ளை பண்ண முடியுமான்றதை கேட்டிருந்தீங்க. பிஎட் கம்ப்ளீட் பண்ணாமல் நாங்கள் அப்ளை பண்ண முடியும்னா முடியாது. ஒரு டீச்சரோட குவாலிஃபிகேஷன்றது இங்கே எல்லா ஸ்டேட்ஸ்லையும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ யூஜியை பொறுத்த வரைக்கும், டிஜிடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மேஜர் டிகிரி இருக்கணும், யூஜி இருக்கணும் அண்ட் தென் பிஎட் மஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் ஃபைனலாக நீங்கள் சிடெட் அண்ட் டிஎன்டெட் அண்ட் கேடெட் அண்ட் ஏபிடெட், ஓகேங்களா. ஒவ்வொரு அந்த ஸ்டேட்டில் இருக்க அந்த டெட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் வந்து ஃபைனலாக இந்த வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற அந்த சலுகை தான் நம்ம சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இதுதான் இந்த 10%ன்றது உங்களோட சீனியாரிட்டி மூலிமா அது கொடுக்குறது. கண்டிப்பாக ஒரு டீச்சர் போஸ்ட்டுக்கு இதெல்லாம் எலிஜிபிள்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டீச்சர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஆஸ் பர் வந்து பார்த்திங்கன்னா சிடெட், ஓகேங்களா. ஸோ 6 months ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டை வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சைட் பை சைட் சிடெட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுங்கிறத சொல்கிறோம். ஸோ டிஎன்டெட் முடிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்ற சொல்கிறாங்க. ஏன்னா இதை வெயிட்டேஜ் வச்சு தான் நமக்கு இந்த போஸ்ட் நீங்கள் கால் ஃபர் பண்ணுறாங்க.
ஓகேவா? ஸோ இதுதான் மோட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட். ஸோ இது எல்லாமே டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்ன்றனால எந்த ஒரு எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி கால்ஃபர் பண்ண ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர், இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்க ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர், ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லெக்சரர் போஸ்ட், அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எக்ஸாம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான மோட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் எல்லாமே இந்த லாஸ்ட் இயர் அகாடமிக் இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2023 ஒரு அப்ஸ்ட்ராக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி தான் இங்கே ரெக்யூர்மெண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுபடி தான் வந்து கால்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் டிஜிடியை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் சப்மிட் பண்ணுற ஆன்லைன் டேட் கொடுத்துருக்காங்க 24/1/2024 10 AM to 23/2/2024 5:45 PM, நியர்லி 1 month இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹார்ட் காப்பி அந்த கூட இருந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் செல்ஃப் அட்டஸ்டடோட என்ன பண்ணணுன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற போல் இருக்கும். ஆர் அதர்வைஸ் பர்சன் போக முடியலன்னா ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட்டோட பண்ணணுன்றது இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் எந்த ஆர்டரில் இருக்கணுன்றது இங்கே எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் நேற்று கேட்டது அதுதான், லாங்குவேஜ் சப்ஜெக்ட் ஏன் கேட்கலன்றதை கேட்டிருந்தீங்க. ஸோ ரெக்யர்மெண்ட் என்னன்றதோ அந்த சப்ஜெக்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ லாங்குவேஜ்னு நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி தமிழ், ஓகேங்களா? ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீஜன்ஸ் வைஸில் இருக்கிறதுனால ஹிந்தி இருக்குது, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, மலையாளம் இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால அது லாங்குவேஜ் சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு எவ்வளோ போஸ்ட் எந்தெந்த ஸ்கூல்ஸில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை அலாட் பண்ணிட்டு தான் நமக்கு இப்போ தனி நோட்டிஃபிகேஷனாக விட்டுருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ recruitment.py.gov.in வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நேற்று அதாவது 22 அன்றைக்கி கால்ஃபர் பண்ணது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் டிஜிடி ஃபார் சப்ஜெக்ட்ன்றது கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நேற்று கால்ஃபர் பண்ணது லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில் நிறைய பேருக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் போய் சேரலை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ சேனல் மூலிமா கன்வே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்தெந்த வேக்கன்சிலாம் எவ்வளோ போஸ்ட் கால்ஃபர் பண்ணுறாங்க, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரெக்யர்மெண்ட்லாம் அப்டேட் ரெக்யர்மெண்ட்ன்றதை நம்ம சேனல் மூலிமா கன்வே பண்ணுறது இங்கே நான் சொல்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.